விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் கல்லூரி மாணவியின் மேற்படிப்பிற்கு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி நிதியுதவி வழங்கியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மேற்பகுதி கல்லாங்குளத்தில் தனியார் நிறுவனம் சரியாக ஆதரவற்ற பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த மையத்தில் அண்மையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தனது பிறந்த நாளை முன்னிட்டு ஆதரவற்றவர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். அப்போது அந்த மையத்தில் உள்ள MA பட்டதாரியான காயத்ரி அவரது எதிர்கால படிப்பு குறித்து முன்னாள் அமைச்சரிடம் கூறினார். இதையடுத்து அந்த மாணவியின் 2 ஆண்டு கல்லூரி படிப்பு செலவிற்கு 1 லட்சம் ரூபாயை முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வழங்கினார். என் பேர் காயத்ரி. நான் சிவகாசியிலேருந்து வரேன். கடந்த ஆண்டு MA எக்ஸாம்ஸ் நான் படித்து முடித்தேன். அடுத்து பிஎட் படிக்கணும் அப்படின்றது என்னோட லட்சியமாக இருந்துச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அதாவது சிறு வயசில் என்னோட அம்மா அப்பா இல்லாமல் போயிட்டாங்க, இறந்துட்டாங்க. ஸோ அதனால் RGMI சில்ட்ரன்ஸ் ஹோம் அப்படின்ற ஹோமில் நான் சிறு வயசுலேருந்து படித்து வந்தேன். MA வரையும் அவங்க படித்து வச்சாங்க. அடுத்து என்ன படிக்கணும்னு அந்த நேரத்தில் கடந்த மாதம் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி அவர்கள் எங்கள் ஹோமுக்கு வருகை தந்தாங்க. அப்போது அவங்ககிட்ட என்னுடைய குறைகளை நான் கூறினேன். உடனே அவர்கள் எந்த மனம் தரலாமல் என்னுடைய கோரிக்கையை ஏற்று பிஎட் படிப்பிற்கான 2 ஆண்டு செலவுகளை அவரே முழுமையாக எனக்கு வழங்கினார்.